ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சுந்தரவல்லி அவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு என்னடா இது இவங்க பண்ண தப்பு வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சோகமாக இருந்தோம். ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க, அது வெளியே வந்தால் தானே சுந்தரவல்லியோட உண்மையான கேரக்டர் தெரியும். ஆனால் சுந்தரவல்லி உண்மையான கேரக்டர் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்களே, என்ன தான் எப்படி தான் இந்த கதையை கொண்டு போயிட்டுருக்கா டேரக்டர் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஆனால் கடைசியில் நம்ம சூர்யா சார் வச்சார் பாருங்க ட்விஸ்ட்டு, அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க எப்படி பழைய மாதிரி இருந்தாங்களோ இப்போ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சுந்தரவல்லி மட்டும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் இவன் மட்டும் எப்படியாச்சும் வந்துட்டே இருக்காளே திரும்ப திரும்ப அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்கே ஒரு பக்கம் நம்ம நந்தினி பார்க்கறதுக்கு விஜய் வந்தாங்க. விஜய் வந்ததுமே நார்மலாக நந்தினியை பார்க்க வரும்போது எனக்கு அது வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வரலான்னு கேட்கும்போது அக்கா நடந்த கதையே வேற அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நந்தினி கிட்ட. நம்ம நந்தினி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செம ஷாக் ஆகிடுச்சு. அப்போ தான் சூர்யா சாரை பற்றி நிறைய சொல்லும்போது விஜய்க்கே ஷாக்காக இருக்குது. பரவாயில்லையே, அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராரு. நந்தினி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான், நீ சூர்யா அண்ணன்கிட்ட நீ நல்லா பழகிப்பாரு, அவர் கேரக்டர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம நந்தினி திணறி போகிறாங்க. ஏன்னா இதுக்கே நம்ம நந்தினிக்கு தான் சூர்யாவை பிடிச்சிருச்சு. இதில் வேற இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எங்கள் சூர்யா சார் மேலே காதல் கீதலுக்குன்னு வந்துருமோன்ட்டு இல்லைக்கா இருக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படி எஸ் ஆயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சூர்யா எல்லாரும் ஹாலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ எதுக்குடா நீ எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. சுந்தரவல்லியை தவிர கல்யாணத்தை கூப்பிட்டு கல்யாணம் போயிட்டு உங்கள் அம்மாவை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரோட டோனே வித்தியாசமாக இருக்குது. மாதவிக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஏன் இப்போ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான், நம்ம வீட்டில் தான் எந்த பிரச்சனையுமே வரலையே, ஏன்டா நீ இப்போ அம்மாவை சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணுக்கா, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம சூர்யா சார் இருக்காரு. கல்யாணம் போயிட்டு சுந்தரவல்லியை கூப்பிட்டு வராங்க. அம்மா உங்களை சின்னையா கூப்பிட்றாரு அப்படின்னு. அவன் என்ன கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி தெரிலமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம சுந்தரவல்லி வந்ததுமே என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையை கேட்க, டேடி உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் நடந்த பிரச்சனைக்கு சுதாகர் மட்டும்தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறாங்க. எல்லாரும் மூஞ்சுமே பார்க்கணுமே பிதன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஊருக்காரன் பிரச்சனை பண்ணான், அவ்வளோதான், அதையே இங்கே இவன் கொண்டு கேட்குறான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ தான் சூர்யா சார் சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காங்க. பார்த்தீங்களா டாடி, மௌனமே சம்மதத்துக்கு அறிகுறியா, தப்பு பண்ணுறான்னா சொல்ல வேண்டியதுன்னு ஏன் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்க, சுந்தரவல்லி வாயை திறந்து பேசு, நீ ஏதாவது பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அமைதியாகவே இருக்காங்க. அருணாச்சலையாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அங்கே நடந்தது பிரச்சனை நார்மல் ப்ராப்ளம் இல்லை, அது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அதுக்கு காரணம் சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சுந்தரவல்லி பதிலாக சொல்ல அதுலேருந்தே உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே தாங்க சுந்தரவல்லியை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.